எல்லோருக்கும் வணக்கம். கலாதேவி சுப்பிரமணியம். சரி, இன்னைக்கு நான் மிட்ரா பற்றி பேசுகிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து பிரீத் ஹரியான்ல வந்தது. ஓகே, இவ்வளோ நாள் நம்ம கம்யூனிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மிட்ரா காசு கொடுக்கல, மிட்ரா இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுக்கல, அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலன்று. சரி, நானும் மிட்ராக்கு அப்ளை பண்ணேன், எனக்கும் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கல. நெவர் மைண்ட். ஓகே, நான் வந்து சொந்த இனிஷியேட்டிவ்ல நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏன் நான் இதெல்லாம் பெருசுப்படுத்துறேன்? ஏன்னா நம்மளுக்குன்னு மிட்ரா ஒண்டி தான் இருந்தது. மிட்ரா இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் 100 மில்லியன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே மிட்ரா இல்லாட்டினா அந்த 100 மில்லியனும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நாங்கள் சொல்ல விரும்பல, எத்தனையோ 200 மில்லியன் 1 பில்லியன் அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியன் சமுதாயத்துக்குன்னு ஜஸ்ட் 100 மில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம மிட்ராவை குறை சொல்லி ஆரம்பித்த கையோட என்ன ஆனதுன்னா, இப்போ அந்த மிட்ராவோட காசும் நம்மளுக்கு கிடைக்காம ஹோல்ட் ஆன் பண்ணி, இப்போ பாருங்க, செப்டம்பர் வரப்போகுது. இன்னும் அப்படி ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம செய்யணும். 2-3 months இருக்குது. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த காசு முடிக்க முடியாட்டினா திரும்ப கவர்மெண்ட்க்கு தான் போவோம். ஓகே, இப்போ மிட்ராவோட காசு எடுத்து 40 மில்லியன் வேற வேற விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதலாவது, menaik taraf infrastruktur, kemudahan awam dan keselamatan kampung India 5 மில்லியன். சரி, கம்புங் இந்தியா எத்தனை இருக்குது? இப்போ belanjawanல வந்து peruntukan கொடுத்துட்டாங்க. கம்புங்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து பாவிச்சுக்க வேண்டியதானே, ஏன் மிட்ரா காசுல கையை வைக்கணும்? சரி, இரண்டாவது, peralatan ICT untuk sekolah-sekolah Tamil. ஓகே, இப்போ sekolah Tamilக்கு PIBG இருக்கு, அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஏதாவது ஐசிடி விஷயமா தேவைப்படுதா, அவங்கள்ட்ட டொனேஷன் எடுங்க. கவர்மெண்ட்டும் peruntukan untuk sekolah-sekolah Tamil, sekolah-sekolah rendah கொடுத்துருக்காங்க. அந்த peruntukan எடுத்து பாவிங்க. Why want to touch our mitra money? மூன்றாவது, rumah ibadat Hindu sebagai pusat community. சரி, இப்போ ரூமா இபாடத், அதாவது நம்மளுடைய கோயிலுக்கு வந்து நிறைய டொனேஷன்ஸ் வருது, நிறைய கம்யூனிட்டி அங்கே உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படி அந்த கோயில் ஏதாவது ஆக்டிவிட்டி செய்கிறதா இருந்தால் நிறையா அவங்களுக்கு டொனேஷன் மக்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. அந்த 20 மில்லியன் கோயிலுக்கு போகிறதோட எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு சாப்பாடு இல்லாமல், வீடுக்கு இல்லாமல், வாசல் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த 20 மில்லியன் எப்படி அவங்களுக்கு உதவி இருக்கும்? நான்காவது, பெக்கர்ஜ லாடாங்க்கு 5 மில்லியன் கொடுத்துருக்காங்க. சரி, எத்தனை லாடாங் இருக்கு? இப்போ அந்த லாடாங் எல்லாம் பிரைவேட் செக்டர். அந்த லாடாங்குன்னு போஸ் இருக்காங்க, மல்டி மில்லியனர் பில்லியனர் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய வேலையால பார்த்துக்கிட்டோம். இப்போ மிட்ரா என்று சொல்லும்போது மலேசியன் இந்தியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது நம்ம இந்தியனுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் இந்த 100 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 விஷயத்துல நம்மளுடைய மக்கள் கிட்ட நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க முடியுமா? அந்த மக்களை மாத்திர முடியுமா? சரி, 20 மில்லியன் டெம்பிளுக்கு கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மேஷன், என்ன மாதிரியான வசதிகள் நம்மளுடைய மக்களுக்கு அங்க கிடைக்க போகுது? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த மிட்ரா காசு எதுக்கு தெரியுங்களா? பார்க்கலாம், நிறைய இந்தியன் யூத்க்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய குர்சஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பிஸ்னஸ் எப்படி செய்யறது, கிராப் எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது, இப்போ கிராப் போட்டுறதுக்கு டாக்ஸி எப்படி வாடகைக்கு எடுக்கிறது எல்லாம் கற்று கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் லோன் கொடுத்து இல்லை காசு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேற நிறைய இளைஞர்கள்
குடும்ப தலைவர்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியாம காசு இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை பிள்ளைங்களை யாருமே பார்க்க முடியாம கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் திறக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ ஒரு 20,000 30,000 இல்லை ஒரு 10,000 வெள்ளி கூட அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் லோரி ஓட்டுறாங்க, எல்லாம் சீன லோரியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னா அந்த லோரி வாங்குறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அப்போ அவங்க ஒரு லோரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த குடும்ப தலைவருடைய வாழ்க்கையை உயர்த்தினா அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நல்லா படிப்பாங்க, டியூஷனுக்கு போவாங்க. அப்போ அந்த குடும்பத்தை நம்ம உயர்த்தலாம். இப்போ சிங்கிள் மதர்ஸ் வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாமல், ஹஸ்பண்டும் இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு. அந்த பிள்ளைங்களோட கெதி என்ன ஆகுறது? வேற யாருமே வந்து அவங்களுக்கு உதவி பண்ண போகிறதில்ல. இந்த மிட்ராவோட காசு எடுத்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொடுங்க, ஒரு ஃபுட் ட்ரக் வச்சு கொடுங்க, ஒரு சாப்பாட்டு கடை திறக்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் அந்த கை தொழில் எப்படி செய்யறது என்று ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, பிரைடல் மேக்கப் அதோடைய கிட் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்துங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஹெல்த்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை, அப்புறம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு, ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு, வேப் அடிச்சுக்கிட்டு, கேங்ஸ்டரிசமில் எல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் சரிப்படுத்தணும் நம்ம. அப்போ இந்த மிஸ்ட்ரா காசு வந்து கொஞ்சம் அந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு கொடுத்தா நம்ம பிள்ளைங்களை பெரிய அளவில் நம்ம மாற்றலாம். பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு இதுதான் இப்போ தேவை. ஐசிடி வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கமந்திரன்ல சூறா எழுதி அவங்க காசு வாங்கிக்கலாம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் இப்போ இது மாதிரி பிள்ளைங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் நம்ம செய்யணுமோ யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் மிட்ராட்ட காசு இருந்தால் மிட்ரா வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மிட்ரா இஸ் த ஒன்லி பாடி ரிப்ரசென்டிங் அஸ் ஃபார் நவ். அந்த மிட்ராவை மட்டும் கீல் பண்ணிட்டாங்கன்னா வாட் கோயிங் டு ஹேப்பன் டு அவர் இந்தியன் கம்யூனிட்டி? அதோட கவர்மெண்ட் எவ்ரி இயர் கொடுக்குற காசு யாருக்கு கொடுப்பாங்க? இதுக்கு முன்னே மிட்ரா வேற ஆள் கையில் இருந்தது. ஓகே, அந்த டைமில் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது என்று நம்மளுக்கு தெரியாது. ஓகே, பட் we can go into that. அதுக்கு முந்தின வருஷம்லாம் மிட்ரா காசு என்னென்னாச்சு, மிட்ராவோட ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன செஞ்சாங்க, அதில் எத்தனை சக்ஸஸ் ரேட், எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க என்று நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த மிட்ரா காசு அண்டர் YB பிரபாகரன் இருக்கு. கிவ் ஹிம் சம் டைம், லெட் ஹிம் ஹேண்டில் தட். ஓகே, அவரோட வேலை அவரை ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்று நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் இப்போ PM வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இதில் இருக்கிற காசு வந்து வேற விஷயத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ மக்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, கிவ் சம் டைம். மிட்ராவை ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஐ டோன்ட் சப்போர்ட் மிட்ரா. எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கல, பட் நெவர் மைண்ட். ஆனால் நான் வந்து இன்ன வரைக்கும் மிட்ரா பற்றி நான் குறை சொல்லி எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஏன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியை நம்ம இழிவாக பேசக்கூடாது. என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நம்மக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளிய உலகத்துக்கு தெரியக்கூடாது. பிகாஸ் நம்மக்குள்ளே ஒரு ஒற்றுமை, இந்தியனுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைன்று மொத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா they will come and interfere. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கூட கிடைக்காம போயிடும். ஸோ வெளியே இருக்கிற டைவர்ஸ் எல்லாமே உள்ளுக்கு என்ன நடக்குதுன்று நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு போடியை நம்ம கேவலமாக பேசி அவங்கள கில் பண்ணக்கூடாது. கிவ் சம் டைம். நன்றி, வணக்கம்.